guys, welcome back to my channel. So நம்ம ஒரு ஸ்கின் கேர் வீடியோவில் திருப்பி சந்திக்கிறோம். அது நினைக்கும் போது வெரி ஹாப்பி. ஸோ வெல்கம். பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் ரொம்ப நடுவில் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. பட் அதுக்காக எனக்கு பிடிக்கவே இல்லையா, எனக்கு அப்படி இல்லையா, எனக்கு 2017-18லேயும் இப்போ இருக்கிற ஆர்த்திக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். லைக் மைண்ட் செட்லேயே சொல்கிறேன். என் ஸ்கின் பிரேக் அவுட் ஆச்சு, நான் வருத்தப்பட்டேன், இல்லைன்னு சொல்லலை. பட் நான் அதையே நினச்சி அப்சஸ்டாக இல்லை, அதையே யோசிச்சு ஐயோ சரி ஸ்கின் சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. அதே மாதிரி தான் ஹேர் ஃபாலும் இருந்தது. ஹேர் நடுவில் பயங்கரமாக கொட்டிச்சு. ஹேரை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் பேனிக் ஆகலை, சரி பண்ணிடலாம், கொட்ட தானே செய்யும், நிறுத்தி தானே ஆகணும், சரி பண்ணிடலாம். அந்த மைண்ட் செட் வந்தோடனே எனக்கு சேஞ்சஸ் நிறைய தெரிய ஆரம்பிச்சிச்சு கைஸ். ஸோ நான் அதான் சொல்கிறேன், இப்போ என் ஸ்கின் அப்படியே 100% பர்ஃபெக்ட். முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆக்னே சீரீஸ்லேயும் எனக்குமே ஸ்கின் 100% இருக்காது. ஆஸ் லாங் ஆஸ் வி ப்ரீத், நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்க வரைக்கும் சரியாகவும் ரிப்பேர் ஆகும். நம்ம தான் அதை பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ யாரும் ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆக்னே நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைஃபே இதாகிடுச்சு அப்படின்னு அந்த மைண்ட் செட்டில் நானும் இருந்தேன். இப்போ என் டோட்டலி பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகிடுச்சு. வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எப்போயும் வந்தாச்சு. இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் பற்றி. ஸோ எப்போ யூஸ் பண்ணணும், எந்த டைம்லலாம் யூஸ் பண்ணணும், எங்கே எப்போ எப்படி ஸ்கின் இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் டிஸ்க்ளைமர், நான் ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட்டோ டெர்மட்டாலஜிஸ்ட்டோலாம் கிடையாது. ஐம் அ ஸ்கின் கேர் எந்தூசியஸ்ட்னு சொல்லிக்கலாம். ஆர்வம் இருக்குது, நானாகவே பண்ணது அவ்வளோதான். உங்களுக்கு ஒத்துக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனை மைண்டில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும் இல்லையா. சப்போஸ் மிஸ்டேக் பண்ணாலும் சாலிசிலிக் ஆசிட் நம்ம என்ன நினைப்போம், பிரேக் அவுட்ஸ் வந்தால் போட்டுடணும், அது போட்டால் தான் சரியாகணும். அது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்போ போடணும், ஸ்கின் எந்த மாதிரி டைப்பில் இருக்கும்போது போடணும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மிஸ்டேக் நானும் என்னோடய இனிஷியல் டேஸில் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது ஸ்கின் கேரில் புதுசாக இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு ஆக்னி நிறையா வருதுன்னா எடுத்தோன்னே சாலிசிலிக் ஆசிட் போடணும், BHA போட்டால் தான் சரியாகும்னு அள்ளி தெளித்து விட்டுருவீங்க நிறைய பேர். ஒன்று கம்மியாக போடுவோம், இல்லை ரொம்ப ஜாஸ்தியாக போடுவோம். அது எப்படி போடுறதுன்னு தெரியாமல் போட்டுருவோம். இல்லை ஸ்கின் டைப் எப்படி இருக்குது, ஒரு நேற்றுக்கு இருந்த ஸ்கின் இல்லை, ரொம்ப இன்ஃப்ளேம்டாக இருக்குது, அப்போ போடலாமா போடக்கூடாது, அதெல்லாம் தெரியாமல் நம்ம போட்டு விட்ருவோம். ஏன்னா BHAனா ஆக்னே க்யூர் பண்ணுவோம். நமக்கு ஆக்னே க்யூர் ஆனால் தானே வேணும். பேரியர் பிரேக் ஆகிருக்கா, பேரியர் தாங்குமா, அவ்வளோ பொட்டென்ட்டாக இருக்கிற ஆசிட் தாங்குமா, அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லையா. நம்ம ஸ்கின் தான். ஸோ நம்ம அதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம முடிவு எடுக்கணும். லாஸ்ட்டில் என்னோடய ஃபேவரட் சாலிசிலிக் ஆசிட்ஸ் அண்ட் எது அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அதையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நடுவில் ஸ்கின் கேர் ஷார்ட்ஸ்லாமும் போடுவேன் குட்டி டிப்ஸோட. நீங்கள் அதுவும் இன்ட்ரெஸ்டாக தான் பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் என் சேனலில் ரெப்ரசன்டேஷன் ஆகும், இல்லைனா ஆகாது. ஸ்கின் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மேக்கப் போட்டிருக்கேன், பட் ஐ ஹாவ் பிரேக் அவுட்ஸ். எந்த இடத்துல எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த மவுத் ஏரியாவில், இந்த இடத்துல நீங்கள் மேக்கப் நான் ரொம்ப ஹெவியாக போடலை, உங்களுக்கே தெரியும் பம்ப்ஸ் இருக்கா. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, மேக்கப் போட்டால் ஆக்னெல்லாம் மறைச்சிடலாமா. ஆக்னி ரெட்னஸ் மறைச்சிடலாம், ஆனால் அந்த பம்பெல்லாம் மறைக்க முடியாது. கைஸ், இதான் என்னோடய ஸ்கின். எனக்கு பார்த்திங்கன்னா சீக் ஏரியாவில் பிம்பிள் ரொம்ப இல்லை, அப்பப்போ வரும். பட் இந்த மவுத் ஏரியாவில் தான் எனக்கு ஜாஸ்தி வருது. ஆயில் செக்ரேஷன், லைட் ஹார்மோனல் சேஞ்சஸ், எனிதிங் மாஸ்க் மாதிரி கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி தான் யோசிக்கும் போது தான் மாஸ்க் இப்போ நிறைய பேர் போடுறீங்களா இல்லைன்னு தெரியல. ஏன்னா எல்லோரும் மாஸ்க்லேருந்து இப்போ வெளியே வந்துட்டோம், குட் விஷயம்தான். ஸோ பட் எனிவேஸ் கேர்ஃபுல்லாகவும் இருங்க. நான் ஆனாலும் மாஸ்க் போடுறேன். ஏன் போடுறீங்க அப்படின்னா என்னோடய ஸ்மால் பிஸ்னஸ் ரெசின் பேஸில் நான் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் மாஸ்க் போடணும். ஏன்னா அந்த மாஸ்க் போட்டால் தான் அந்த ஃபியூம்ஸ்லாம் நான் இன்ஹேல் பண்ணாமல் இருக்க முடியும். ஏன்னா தட் இஸ் ரெசினில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஹேவ் டு வேர் இந்த மாஸ்க். இந்த பெரிய இண்டஸ்ட்ரியல் மாஸ்க் யூஸ் பண்ணுவாங்களா, அது போடுவேன். சம்டைம்ஸ் N95 போடுவேன். பட் இண்டஸ்ட்ரியல் மாஸ்க் யூஸ் பண்ணணும். அதில் இருக்கும்போது நான் ரொம்ப லாங் ஹவர்ஸ் போட்டுக்கிறதுனால சார்ட் ஆஃப் கெட் பிரேக் அவுட், எஸ்பெஷலி இந்த இடத்துல. மேபி நான் அது போடாமல் இருந்தால் எனக்கு இங்கே கம்மியாகும். அதுக்காக நான் ப்ரிகாஷன் எடுக்காமல் இருக்க முடியாது, எடுத்து தான் ஆகணும். ஸோ ஐ லவ் வாட் ஐ டூ, அதனால ப்ரிகாஷனோட செய்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், நான் ரொம்ப ஒப்சஸ்டாக இல்லை, சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு பிரேக் அவுட்ஸ் ஜாஸ்தி வருது. அது ஒன்று சரியானால் இந்த இடத்துல வருது, இங்கே சரியானோன்னு இங்கே வருது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போது சாலிசிலிக் ஆசிட் எந்த மாதிரி ஸ்கின் இருக்கும்போது போடலாம், எப்படி இருக்கிற ஸ்கின்னில் போடக்கூடாது அப்படின்றத மெயினாக பார்ப்போம். எனக்கு இங்கே வர ஆக்னேலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெயின்ஃபுல்லாக பம்ப் ஆக்னே, தொட்டாலே வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பெயின் டு டச் ஆக்னேயில் சாலிசிலிக் ஆசிட் நான் போடுவேன். எனக்கு ஹோல் ஸ்கின் ரெட்டாக இருக்காது, எங்கே வருதோ அது மட்டும் அப்படியே
பெயின் டு டச் அந்த இடத்துல நான் ஒரு 2 ட்ராப்ஸ் எடுத்து பேக் பண்ணி விட்டுருவேன். நீங்கள் அதே மாதிரி உங்கள் சீக் ஏரியாவில் இருக்கீங்க, சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லாமல் உங்களுக்கு பெயின் டு டச் ஆக்னேல இருந்தீங்கன்னா நீங்கள் சாலிசிலிக் ஆசிட் போடலாம். ஸ்கின் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது, ஆனால் பெயின் டு டச் ஆக்னே இருக்குது, அப்போ நான் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளீஸ் போடாதீங்க. உங்கள் ஸ்கின் பேரியர் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு. எனக்கு ஸ்கின் பேரியர் காம்ப்ரமைஸ் ஆகலை, இந்த இடத்துல தான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுது. பட் அங்கேயும் எனக்கு சென்சிட்டிவாக இல்லை, பம்ப் தான் இருக்குது. ஸோ நான் அதனால் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு வேலை இங்கே ஃபுல்லாக ரெட்னஸ் வந்துட்டு இருந்து எரியுது அப்படின்னா நான் போடவே மாட்டேன். ஸோ அது எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேஸில் இங்கே ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது உங்களுக்கு, ஆனால் உங்களுக்கு இங்கே ஒரு பெரிய பெயின் டு டச் ஆக்னேவும் இருக்குது, போடலாமான்னா போடாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்கின் பேரியர் சரி பண்ணணும். நீங்கள் அப்படி மீறி போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் இன்னும் காம்ப்ரமைஸ் ஆகும். காம்ப்ரமைஸ் ஆனால் டேமேஜ் தான் ஆகும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து லைக் காம்ப்ரெஸ் கொடுக்கலாம். ஸ்கின் இன்னும் ரெட்டாக ஆகும் தான், பயப்படாதீங்க. பட் கொஞ்சம் சூதன் பண்ணும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ சாலிசிலிக் ஆசிட் ஸ்கின் காம்ப்ரமைஸ்டாக இருக்கும் போது யூஸ் பண்ணாதீங்க. ஸ்கின் பேரியர் டேமேஜ்டாக இருக்கும் போது யூஸ் பண்ணாதீங்க. ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு ஓப்பன் கட் பிம்பிள் வந்துச்சு. அடிப்பட்டால் எப்படி ஸ்கின்ல கட்டு விழும் காலெல்லாம், அது மாதிரி ஃபேஸில் எனக்கு கட்டாக இருந்துச்சு. அதுக்கு மேலே நான் சாலிசிலிக் ஆசிட் போட்டிருந்தேன்னா இன்னும் எனக்கு டேமேஜ் ஆகிருக்கும் ஸ்கின். பிஹெச்ஏ ஸ்ட்ராங்கான பொட்டென்ட்டான ஒரு கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன். அதை எடுத்து நீங்கள் காம்ப்ரமைஸ் ஸ்கின் கட் ஸ்கின்லலாம் போட்டிங்கன்னா இன்னும் ஜாஸ்தி இன்ஃப்ளமேஷன் ஆகி உங்களுக்கு எரிச்சல் குடிச்சு இன்னுமே ஜாஸ்தியாக ப்ராப்ளம் ஆகுமே தவிர அது குறையாது. எப்போ போடணும் அப்படின்ற தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கட் பிம்பிள், பேரியர் டேமேஜ் ஆகிருக்கு, சென்சிட்டிவாக இருக்குது, ரெட்னஸாக இருக்குன்னா அந்த ஸ்கின்லலாம் சாலிசிலிக் ஆசிட் போடாதீங்க. எனக்கு 4 சாலிசிலிக் ஆசிட்ஸ் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ். இல்லை எனக்கு என்னெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ணது சுகந்தாவோட சாலிசிலிக் ஆசிட், ட்ரை பண்ணது மினிமலிஸ்டோட சாலிசிலிக் ஆசிட். இது ரெண்டோட கம்பேரிசன் கூட என் சேனலில் இருக்கும், நான் உங்களுக்கு அதை லிங்க் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் இந்த வீடியோக்கு அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் நான் ட்ரை பண்ணது ஆர்டினரியோட சாலிசிலிக் ஆசிட், லாஸ்ட்டாக ட்ரை பண்ணது டெர்மாகோட சாலிசிலிக் ஆசிட். ஃபஸ்ட்டு நான் இதில் என்னோடய ஃபேவரெட் சொல்லிடுறேன். மோஸ்ட் ஃபேவரெட், நான் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆன ஒரு சாலிசிலிக் ஆசிட் ஆர்டினரி பிராண்டோட சாலிசிலிக் ஆசிட். பயங்கரமாக இம்ப்ரெஸ்ட். செகண்டில் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது உங்களுக்கே தெரியும், சுகந்தாவோட சாலிசிலிக் ஆசிட்லேயும் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். தேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாலிசிலிக் ஆசிட் டெர்மாகோட சாலிசிலிக் ஆசிட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதனால பிடிக்கலன்னு அர்த்தம் கிடையாது, இது எனக்கு பிடிக்கும். ஃபோர்த்தாக நான் இதுக்கு கொடுக்குறேன் என்னோட இதில் மினிமலிஸ்டோட சாலிசிலிக் ஆசிட். இப்போ நான் ரேட் பண்ணுறதுனால இது எல்லாம் பேடு, இது வெரி குட்லாம் கிடையாது. என் ஸ்கின் டைப்புக்கு ஒர்க் ஆனது அண்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ், அவ்வளோதான். நான் பிகினருக்கு எது சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்ட். இல்லை நீங்கள் 4th கொடுத்தீங்க, ஆனால் இப்போ இதை போய் சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதான் சொல்கிறேன், நம்பர் பண்ணுறது என்னோடய ப்ரிஃபரன்ஸ். ஆனால் இது நான் 4th கொடுத்ததுனால இது ஒர்க்கே ஆலன்லாம் கிடையாது. என்னோடய ஸ்கின்னுக்கு எனக்கு பழக்கப்பட்டதுனால கொஞ்சம் அந்த பொட்டென்ட் ஜாஸ்தி இருந்தால் எனக்கு பிடிக்கும். வெரி மைல்டு சாலிசிலிக் ஆசிட். ஸோ நல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாலிசிலிக் ஆசிடே ட்ரை பண்ணதே இல்லை, நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். மினிமலிஸ்டோடது நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலி ஆர்டினரி பிராண்டு. நான் இதுக்கு முன்னாடி நைசினமைட் ரொம்ப வருஷம் முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன், அதுவும் என் ஃபேவரெட். பட் இந்த சாலிசிலிக் ஆசிடில் நான் பயங்கரமாக ஃபேவரெட், அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது என்னோடய ஸ்கின் டைப். இந்த ஸ்கின் டைப் ஆயிலி காம்பினேஷன், ஆக்னே ப்ரோன் ஸ்கின் வித் சென்சிட்டிவிட்டி. அகைன் நான் இது ஃபுல் ஃபேஸ்லாம் போட மாட்டேன், நான் இது ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். சுகந்தா நான் ஆக்சுவலி 2-3 பாட்டில் சாலிசிலிக் ஆசிட் காலி பண்ணியிருக்கேன். இப்போ கரண்ட் என்கிட்ட இல்லைன்னா நான் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செகண்ட் எனக்கு சுகந்தா, அதுவும் சூப்பராக வேலை செய்யும். நெக்ஸ்ட் தேர்ட் டெர்மாகோது. இது நான் ரீசன்ட் டைமில் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு கைஸ். இது ஆக்சுவலி இவ்வளோ நல்லாயிருக்குன்னு எதிரே பார்க்கல, நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நான் ஒரு 2-3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன், பட் ரொம்ப நல்லாயிருக்கு. சென்ட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போ உங்கள் டெர்மாகோவில் சென்ட் கொடுக்குறது கிடையாது, லைக் உள்ளே அந்த கெமிக்கலோட சென்ட் தான் இருக்குது தவிர இதுக்கு தனியாக அவங்க சென்ட் எதுவும் ஆட் பண்ணுறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதுவும் நான் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ எஸ் கைஸ், இப்படி தான் நான் ஏன் சாலிசிலிக் ஆசிடை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னோடய ஸ்கின் கேர் ருட்டீனில் இன்னும் இன்டெப்த்தாக காட்டுறேன் உங்களுக்கு. நான் எப்படி எந்த டைமில் எந்த ஸ்டெப்க்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணுவேன், இதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் அப்படின்றத நான் காட்டுறேன். எனிவேஸ், நான் சொல்கிற மாதிரி நிறைய ஸ்கின் கேர் வீடியோஸ் வரும். கேண்டிடாக கேஷுவலாக இருக்கும், ரொம்ப இன்டெப்த்தாக மண்டை குழப்புற அளவுக்குலாம் பேச வேண்டாம். ஜஸ்ட் கேஷுவலாக எடுத்துகிட்டு போகலாம். ஏதாவது கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் பற்றி பேசினாலும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சயின்ஸ் டீச்சர் மாதிரி எடுத்துகிட்டு போக விரும்பலை. நானும் நிறைய பண்ணியிருக்கேன். அது
இல்லை அப்படி தான் வேணும்னாலும் சொல்லுங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சாலிசிலிக் ஆசிட் பற்றி எதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் யூஸ் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஸ்கின் கேர் வீடியோஸ். உங்களை எல்லோரும் இன்னொரு வீடியோ பார்க்குறேன். டேக் கேர், பாய். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள்.